வணக்கம். இப்போ நாம பார்க்க போற திருப்புகள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய முருகன் மேல அருணகிரிநாதர் பாடினது. இந்த திருப்புகள்ல அருணகிரிநாதர் என்னுடைய தொழுநோயை நீக்கின முருகனை, என்னுடைய குரல் உனக்கு கேட்கலையா, எனக்கு ஏன் இன்னும் காட்சி கொடுக்கல அப்படின்னு கேட்கிற மாதிரி பாடியிருப்பாரு. நம்ம ஏற்கனவே அதெல்லாம் சேட நாராட அப்படிங்கிற ஒரு திருப்புகளை அருணகிரிநாதர் பாடும் போது அவருக்கும் அந்த நாட்டு மன்னனாகிய பிரபுட தேவராயர் அந்த நாட்டு மக்கள் எல்லாருக்குமே முருகன் காட்சி கொடுத்தாரு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ஆனா அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதை இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த பாடலை பார்த்தாதான் நமக்கு அது தெளிவா புரியும். அதனால அந்த நிகழ்வு என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். திருவண்ணாமலையோட மன்னர் பிரபுட தேவராயர் அருணகிரிநாதருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது அந்த நாட்டை சேர்ந்த சம்பந்தாண்டான் அப்படிங்கிற காளி உபாசகருக்கு பிடிக்கல. அதனால அவர் ஒரு சவாலாவே அருணகிரிநாதர் கிட்ட கேட்கிறாரு, நான் என்னோட காளியை வரவழைக்கிறேன், நீ வணங்குற முருகனை நீ வரவழைச்சு காமிக்கணும் அப்படின்னு மன்னர் முன்னாடி அந்த சவாலை வைக்கிறாரு. அருணகிரிநாதரும் அதை ஏத்துக்கிறாரு. ஆனா சம்பந்தாண்டான் அழைப்புக்கு காளி வரல. தனக்கு காட்சி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அருணகிரிநாதர் கூப்பிடும் போது முருகனை வரவிடாம பாத்துக்கோ அப்படிங்கிற விஷயத்த ஒரு கோரிக்கையா சம்பந்தாண்டான் காளி கிட்ட வைக்கிறாரு. அருணகிரிநாதரோட அழைப்புக்கு முருகன் கண்டிப்பா தரிசனம் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த மண்டபத்துல அந்த நாட்டு மக்களும் சரி மன்னனும் சரி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா முருகன் தரிசனம் கொடுக்கல. அப்போ அருணகிரிநாதர் ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு, என்னுடைய குரல் உனக்கு காதுல கேட்கலையா, ஏன் எனக்கு நீ தரிசனம் கொடுக்கல அப்படின்னு பாடல் பாடுறாரு. அப்பதான் இருவர் மயலோ அமளி விதமோ அப்படிங்கிற ஒரு பாடலை பாடுறாரு. இந்த பாடல் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சம்பந்தாண்டானுக்கு கொடுத்த வாக்குப்படி அம்பாள் முருகனை தன்னோட மடியில வச்சு ஒரு அன்னையா தன்னோட பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அன்னையோட அன்புல தன்னை மறந்து இருக்கிற முருகனுக்கு அருணகிரிநாதர் கூப்பிடுறது காதுல விழுகல. முருகன் அம்பாலோட மடியில இருக்கிறதா தன்னுடைய ஞான திருஷ்டியில பாக்குற அருணகிரிநாதர் மயிலை அழைச்சா கண்டிப்பா முருகனுடைய கவனம் நம்ம நோக்கி திரும்பும் அப்படின்னு நினைச்சு மயிலை பத்தி இப்ப பாடுறாரு. இந்த பாடலுக்கு மயிலும் நடனம் ஆடுது. ஆனா இந்த பாட்டை கேட்டு அம்பாலே மெய் மறந்து போறாங்க. இந்த சந்தர்ப்பத்துலதான் மயிலை பார்த்ததும் முருகனோட கவனம் திசை திரும்புது. அவரோட கவனத்துக்கு அருணகிரிநாதர் தன்னோட தரிசனத்துக்காக பாடுறாரு அப்படிங்கிற விஷயமும் அவருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் சேட நாராட அப்படிங்கிற ஒரு திருப்புகளையும் அருணகிரிநாதர் பாட மயில் மேல ஏறி அமர்ந்து முருகன் திருவண்ணாமலை கோவில் இருக்கக்கூடிய தூண்ல இருந்து வெளிப்பட்டு எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறார். வாங்க இப்ப இருவர் மயலோ அமளி விதமோ அப்படிங்கிற பாடலை பார்க்கலாம். இருவர் மயலோ அமளி விதமோ என்னென்ன செயலோ அணுகாத இருடி அயன்மால் அமரர் அடியார் இசையும் ஒளிதான் இவை கேளாது ஒருவன் அடியேன் அலரும் மொழிதான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோ உனது பததூள் புவனகிரிதான் உனது கிருபாகரம் ஏதோ பரம குருவாய் அணுவில் அசைவாய் பவன முதலாகிய பூத படையும் உடையாய் சகல வடிவாய் பழைய வடிவாகிய வேளா அறியும் அயனோடு அபயம் எனவே அயுளை இருள்மேல் விடுவோனே அடிமை கொடுநோய் பொடிகள் படவே அருணகிரிவாழ் பெருமாளே. இப்ப இந்த பாடலோட பொருளை பார்க்கலாம். இருவர் மயலோ அப்படின்னா இருவர் அப்படிங்கிறது வள்ளி தெய்வானையை குறிக்கக்கூடிய வார்த்தை. இந்த ரெண்டு பேர் மேல கொண்ட காதல்னாலேயோ அமளி விதமோ அப்படின்னா உன்னுடைய திருக்கோவில்கள்ல ஆரவாரமா கேட்கும் இல்லையா, அந்த சப்தங்கள்னாலேயோ என்னென்ன செயலோ வேற என்னென்ன நிகழ்வுகள் அங்க நடந்துட்டு இருக்கோ அணுகாத இருடி அயன்மால் அமரர் அடியார், இன்னும் நெருங்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய முனிவர்கள், அயன்மால் பிரம்மனும் திருமாலும், அமரர் தேவர்கள், அடியார் உன்னுடைய அடியார்கள், இசையும் ஒளிதான் இவை கேளாது. இத்தனை பேருமா சேர்ந்து உன்னை பத்தி பாடுறாங்க இல்லையா, அந்த இசை ஒளினால நான் உன்னை கூப்பிடுறதும் காதுல கேட்கலையா, ஒருவன் அடியேன் அலரும் மொழிதான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோ, உன்னை சுத்தி இருக்கிறாங்க இல்லையா, இவங்களை யாராவது ஒருத்தராவது என்னை பத்தி உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்களா, உனது பதத்தூள் புவனகிரிதான், உன்னோட பாதத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன தூசி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய மலைக்கு சமம், உனது கிருபாகரம் ஏதோ அப்படின்னா உன்னோட திருவருள உயர்ந்ததா இருக்கும், பரம குருவாய் அணுவில் அசைவாய், பரமகுரு அப்படிங்கிறது சிவனுக்கே குருவாய் இருந்து பிரணவ மந்திரத்தை உபதேசித்தவனும் நீதான், அணுவில் அசைவாய் சின்ன அணுவுக்கும் அசைவு கொடுக்கக்கூடியவனும் நீதான், பவன முதலாகிய பூத படையும் உடையாய், பவனம் அப்படிங்கிறது காற்று குறிக்கிறது, காற்றும் சேர்ந்த ஐம்பூதங்களையுமே உன்னுடைய படைகளாக வைத்திருக்க கூடியவனே, சகல வடிவாய் பழைய வடிவாகிய வேளா எல்லா வடிவமும் நீதான், இது எல்லாத்துக்கும் ஆதியா இருக்கக்கூடிய வடிவமும் நீயே தான், அறியும் அயனோடு அபயம் எனவே திருமாலும் சரி பிரம்மனும் சரி உன்கிட்டே அடைக்கலமா வந்து நிற்கிறாங்க, அயுளை இருள் மேல் விடுவோனே உன்னுடைய வேலாயுதத்தை இருள் அப்படின்னு சொல்லப்படுற சூரன் மேல் செலுத்தியவனே, அடிமை கொடுநோய் பொடிகள் படவே உன்னுடைய அடிமையா இருக்கக்கூடிய என்னுடைய நோயாகிய தொழுநோயை பொடி பொடி ஆக்கியவனே, அருணகிரிவாழ் பெருமாளே அருணகிரியில் இருக்கக்கூடிய பெருமாளே.